ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி தெரிஞ்சவங்களோட குழந்தைக்கு ஒரு வயசு பர்த்டே பார்ட்டி அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் 3 பேர் போகிறதா இருந்தால் ஆட்டோவில் போயிட்டு வரணும், ரொம்ப லேட் ஆயிருமே அப்படி சொல்லிட்டு நானும் என் பொண்ணு வீட்டில் இருந்தாச்சு. இவரை மட்டும் நான் அட்டன் பண்ணிட்டு வரேன் சொல்லி அவர் கிளம்பிட்டார். அதனால் இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கு தான் டின்னர் அப்படி சொல்லிட்டு சாதம் மட்டும் வடிச்சு வச்சிருக்கேன். ஒரு சாம்பார் வச்சலாம் சொல்லிட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காயும் போட்டு. இங்கே முருங்கை மரம் இருக்குது, ஆனால் அந்த வளைவாக ஒரு குக்கி மாதிரி இருக்கும். அதை வச்சா தான் அந்த முருங்கைக்காய் மேலே இருக்கிறதுல எடுக்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்க சொன்னது. 2 முருங்கைக்காய் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப இல்லை, அங்கேயே ஒரு 4-5 தான் இருந்தது. அதுலேயும் 2 பிஞ்சா பார்த்து எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி அதை தான் வச்சு ஒரு சாம்பார். நாங்கள் ஒரு எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அங்கே போயிருந்தப்போ இந்த கேக் வெட்டினாங்க. அது வந்து பொண்ணு பேர் மாப்பிள்ளை பேருக்கு நடுவில் வந்து இந்த கேக் வெட்டும்போது கோடு மாதிரி விழுந்துருச்சு. அது மற்றவங்களுக்கு தெரியல எப்படின்னுட்டு. எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆனது, எதுக்கு இந்த கேக்கில் வந்து பேர் எழுதி அதுக்கு நடுவில் ஒரு கோடை போடணும், அது மாதிரி ஃபேஸ் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து ஒரு வெட்டினா முகத்தை வெட்டுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அதனாலேயே வந்துட்டு என்னோடய பையனோட எங்கேஜ்மெண்ட் வந்து பண்ணியது ஒரு சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணது, வீட்டுக்கு மட்டும்தான். அது அப்படி இருக்கும்போது கேக்கும் நாங்கள் வெட்டும்போது பேரே இருக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க இது மாதிரி பேர் எழுதலாமா, இல்லை எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகாது, ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு, அதனால் வந்து பேர்லாம் எழுதாதீங்க, ஒரு பூ அந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லி வெட்டினது அந்த மாதிரி தான். ஸோ இது என்னோட பர்சனலாக எனக்கு தோணுது, நான் சொல்லிட்டு தான், அவ்வளோதான். அதான் என்னோட ராத்திரி சாப்பாடும் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது குழம்புக்கு பருப்பு வைக்கும் போது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பு சாதத்தோடு சேர்த்து குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் அப்பளம் இருந்தது, அப்பளம் வடாமல் இருக்குது. ஸோ அதை மட்டும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட ராத்திரி டின்னர். எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை.